திருக்குறள் போட்டி தான். யாருமே ஏறக்கூடாது. தெளிவா பொறுமையா பேசு. ஹலோ ஹலோ மைக்கில் பேசு. எல்லாம் அமைதியா இருங்க. திருக்குறள் திருக்குறள் போட்டு முதலாவதாக ஹரிஸ் என்ற மாணவர். நேருவின் பொன்மொழிகள். புரட்சிகரமான மாறுதல்கள் ஏற்பட வேண்டுமென்றால் நீங்கள் விரும்பினால் எந்த கொள்கையை நீங்கள் பின்பற்ற போதிலும் மிக கடுமையாக உழைத்தாக வேண்டும். கடப்பதற்கு தீமைகளும் தீவிரத்துக்கு பிரச்சனையும் இல்லை என்றால் வாழ்க்கை செழிப்பாகிவிடும். கண்டதை கலக்கெடுத்து கொண்டிருந்தால் இருப்பதை காணாமல் தளர்த்தி விடுவோம். கோழைத்தனம் என்பது அனைத்தையும் பாலாகும், வீரமே அனைத்து வெல்லும். கோழைகள் தான் வன்முறையில் ஈடுபடுவார்கள். வீரர்கள் எப்போதும் சமாதானத்தை ஆளாடுவார்கள். பெண்கள் கூறிய சிமத்தை வழங்காத ஒரு நாடு சுபத்தரம் வராது. என்ன சொல்கிறாய் என்றது முக்கியம் இல்லை, என்ன செய்கிறாய் என்றதுதான் முக்கியம். துணிந்து செயலாடுபவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். கொலையின் பக்கம் வெற்றியானது தலை வைத்தும் படுப்பது. ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் நம்பி நல்ல வாழ்க்கை தேடாதீர்கள். நல்ல வாழ்க்கை என்பது கடு உழைப்பில் தான் பின்னே மறந்திருக்கிறது. செயலில்லாத சிந்தனை அழிவை தரும். புரிகின்ற செயல் அர்த்தமற்றது. எனவே சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்ட முயற்சினால் உலகில் வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாற்று படைப்பதே இனிமை. அறநெறிய மறந்துவிட்டால் அறிவொன்றே விளைவாகும். வாய்மைக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் அச்சமின்மையே. அடக்கம் நல்லதான், ஆனால் அது அடிமைத்தனமாக இருக்கக்கூடாது. இன்றைய கொள்ளைகள் நாளை இந்தியாவை உருவாக்குவார்கள். அவர்களை வளர்க்கும்படிதான் நமது நாடு எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.